கனமழை காரணமாக தூத்துக்குடியில் கழிவு நீருடன் கலந்த மழை நீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன். தற்போது தூத்துக்குடியில் மக்கள் படும் இன்னல்களை விரிவான விவரங்களாக பதிவு செய்யுங்க சரவணன். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் தற்பொழுது வரை இடைவிடாது கனமழையானது பெய்து வருகிற காரணத்தினால் நேற்று மாலை 3 மணி முதல் தொடங்கிய இந்த கனமழையானது நேற்று இரவு 11 மணி வரை அதிதீவிர கனமழையாக பெய்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகர் மற்றும் மாவட்ட பகுதியில் தாழ்வான இடங்கள்ல தற்போது மழை நீரானது பெய்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி அங்கு நம்மால் காண முடிகிறது. தூத்துக்குடி மாநகரின் பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. குறிப்பாக ஆதி பராசக்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாநகர் முழுவதும் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீரானது தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை நீருடன் கலந்து கருப்பு நிறத்தில் காட்சியளிப்பதால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை அங்கு ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பழைய மழைநீர் அங்கு தேங்கி இருக்கின்ற காரணத்தினாலும் பாசிகளும் படர்ந்து அந்த இடமே சற்று ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு இருக்கிறது. தூத்துக்குடி மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு உள்ளேயும் வெளியும் கருப்பு நிற நீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக அத்தியாவசிய தேவைக்கு கூட பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறார்கள். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்த வானிலை நிலவுவதால் மீண்டும் மழை பொழிவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகர மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பல பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை முழுமையாக அகற்றாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் பொதுமக்கள் பரவலாக குரல் கொடுத்து வருகிறார்கள். பல பொதுமக்கள் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் பல பதிவுகளை பதிவிட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு ஏற்பட்ட பருவமழையின் போது அடுத்த ஆண்டு பருவமழைக்குள்ளாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தூத்துக்குடி மாநகராட்சி தெளிவுபடுத்தியிருந்தது. அது மட்டுமில்லாமல் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழியும் இந்த வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரை அப்படி எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி கொடுக்காத காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த உடனே சந்திச்சு வராங்க. வரக்கூடிய நேரங்களில் மழையின் தாக்கம் இன்னும் தீவிரமடையும் என்ற காரணத்தினால் பொதுமக்களின் வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாபநாசம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்க சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தங்க சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தற்போது 2 அணைகளுக்குமே நீர் வந்திருந்து லோயர் டேம் வழியாக தற்போது தாமிரபரணி ஆற்றில் சுமார் 2600 கன அடி வரை வினாடிக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அகஸ்தியர் அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது பாபநாசம் தாமிரபரணி ஆற்றிற்கு கடும் பெருக்கு அதிக காரணத்தினால் இந்த நிலையில் பாபநாசம் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் அவர்களின் நலன் கருதி தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ அல்லது இறங்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வந்த நிலையில் தற்போது பாபநாசம் கோயில் படித்தரை முன்பு உள்ள விக்ரமசிங்கபுரம் புறக்காவல் நிலையத்தில் இருந்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார். ஆற்றில் இறங்கக்கூடாது, நீர்நிலை பகுதியில் அறிவுறுத்தப்படாத இடங்களில் இறங்கக்கூடாது மற்றும் பாபநாசம் கோவில் படித்துறை முன்பு இறங்கி குளிக்க கூடாது என தொடர்ந்து பக்தர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்க சுரேஷ். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் எட்டனா அட்டாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.